மீண்டுமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. கனம் முதல் மிக கனமழை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகள். கடந்த சில நாட்களாக நல்ல மழை பொழிவு தினந்தோறும் சென்னை பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மழை பெய்த நிலையில் இப்போ கொஞ்சம் ஓய்வெடுக்க தொடங்கியிருக்கு. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்று ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதனால நம்ம மழை தீவிரம் இதற்கடுத்து எதிர்பார்க்கவே முடியாதான்னா ஒரு சில நாட்கள் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது லேசான சாரல் மழை, மிதமான மழையெல்லாம் விடுங்க. அதாவது தீவிரமான மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் எப்பொழுது பதிவாகும், எந்த நாட்கள்ல நமக்கு கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதான தகவலை குறித்து இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்போது மழை தீவிரம் குறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களாகட்டும், வட தமிழக கடலோர பகுதிகள், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மழையினுடைய தீவிரம் சற்று குறைந்த நிலையில் காணப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் படிப்படியாக மீண்டுமாக செப்டம்பர் மாதத்தில் ஒரு தீவிர மழை பொழிவாக ஒரு சில நாட்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக மழை தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும். அதனால தேதிகள் குறித்து கொள்ளுங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் பழையபடி நமக்கு அந்த மாலை நேர இரவு நேர மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக கடலோர பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரே நாளில் எல்லா பகுதிகளிலும் மழை வராவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக மழை ஒதுக்கி பெய்ய ஆரம்பிக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி மழை தொடங்கி வட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை தீவிரம் என நிச்சயமா நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால மழை வராது அப்படின்னு சொல்லி நீங்க தவறாக எண்ணிட வேண்டாம். நல்ல ஒரு கனமழை தீவிரம் இருக்கும். மிக கனமழைக்கான வாய்ப்பும் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்க முடியும். செப்டம்பர் 3, 4, 5 மற்றும் 6ஆம் தேதியெல்லாம் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பல்வேறு மாவட்டங்களில் காத்திருக்கு. ஒரு குளிர்ந்த சூழ்நிலை பொறுத்தவரை நிச்சயமாக இருக்கும். அதே சமயம் வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்க போது அதை பற்றி நம்ம இந்த வானிலை அறிக்கையில நிச்சயமாக கேட்கலாம். செப்டம்பர் முதல் வாரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விட்டு படிப்படியாக மழை தீவிரம் பல்வேறு பகுதிகளிலும் மிதமானதிலிருந்து கனமழையும் ஓரிடங்களில் வலுவான கனமழையும் பதிவாகக்கூடும். அதே மாதிரி உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் தற்போதைய நிலவரப்படி வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக உள் மாவட்டத்தில் பெரிதளவு மழை தீவிரம் கிடையாது. ஓரளவு லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. சில இடங்களில் சில பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக காணப்படும். ஓரிடங்களில் நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்பாக திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட அநேக இடங்களில் மழை வெளுத்து வாங்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் நிச்சயமாக பதிவாகக்கூடும். ஒரு சில இடங்களில் இடைவிடாத ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. அநேக இடங்களிலும் கனமழையாக தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஆகவே செப்டம்பர் முதல் வாரத்தில் வட தமிழக கடலோரத்திலும் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக தென் தமிழக பகுதிகள். தென் தமிழகத்தில் மழை வாய்ப்பு மிக குறைவு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பற்றி ஏற்கனவே பல முறை நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை பொய்து போனது, அதாவது அதிக மழை கிடையாது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் தென்மேற்கு பருவமழை பெரிதளவு கை கொடுக்கல. ஆனால் வடகிழக்கு பருவமழையில்தான் உங்களுக்கு அதீத மழை பொழிவுகள், அதாவது இந்த அக்டோபர் 2வது 3வது வாரத்திலிருந்து நமக்கு பருவமழை சற்று தீவிரம் அடையும். அக்டோபர் 2வது வாரத்துக்கு பிறகுதான் பருவமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். புயல் சின்னங்களும் அடுத்தடுத்து உருவாகக்கூடும். தொடர்ந்து இதை குறித்து நம்ம மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தென் தமிழகத்தில் மிக கனமழை முதல் அதிக கனமழை புரட்டி போடும். அதுவரையில் செப்டம்பர் வரைக்குமே கூட, அடுத்த மாதம் செப்டம்பர்லயாவது எங்களுக்கு மழை வருமானு நிறைய பேர் கேட்குறீங்க. மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறீங்க. அதனால மழை தீவிரம் செப்டம்பரிலும் குறைவாக தான் இருக்க போது. அக்டோபர் கடைசி 2 வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பரில் கண்டிப்பாக நமக்கு மழை மிரட்ட தொடங்கும். அது வரைக்கும் இந்த 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் நமக்கு தென் தமிழகத்தில் மழை பொழிவு இருக்கும். அதுவுமே நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு பத்தவே பத்தாது. இப்போ இருக்கக்கூடிய வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டராவது
மழை வந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை நீங்குவதற்கும் ஒரு போதுமான அளவு மழையாக இப்போ எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு மழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த பகுதிகள் எல்லாம் காணப்பட்டிருக்கு. இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். அதாவது தென்மேற்கு பருவமழையில் மழையே இல்லாத ஒரு மாவட்டமாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை நம்மளால் அறிவிக்க முடியும். அந்த அளவுக்கு அங்கே மழை பற்றாக்குறைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும் மழையினுடைய தீவிரம் மிக மிக குறைவாக காணப்பட்டு வந்தது. இனி அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரம் எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலைப்பகுதிகளில் மட்டும் மிதமான மழை தொடரும். செப்டம்பர் முதல் வாரங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். அதனால் அடுத்ததாக இந்த டெல்டா மாவட்டங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெல்டா பகுதிகள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற டெல்டா மாவட்டங்களில் இங்கேயுமே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை வாய்ப்புன்னு எடுத்து பார்த்தோன்னா செப்டம்பர் 2, 3, 4, 5 போன்ற தேதிகளில் பரவலாக கனமழை வாய்ப்புகள் டெல்டா பகுதிகளில் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். அது வரைக்கும் அந்த லேசான மற்றும் மிதமான மழை பகுதியாக மட்டும் ஏதேனும் ஓரிரு இடங்களில் பதிவாகக்கூடும். ஆகவே இரவு நேரம் மழை வாய்ப்பு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் மட்டும் ஏதாச்சும் சில இடத்துல கணிசமாக லேசான அல்லது மிதமான மழை வரும். மற்றபடி பெரிதளவில் மழை தாக்கம் இருக்காது. செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய மாவட்டங்களில் ஒரே நாளில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கு. இதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா மே மாதத்தில் பதிவாக தொடங்கிய வெயில் இன்னும் விடவே இல்லைங்க. பல மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் கூட இன்னும் போகும் போல இருக்குது அடுத்து வரும் நாட்கள். ஏன்னா இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பநிலை உயரும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கிறோம். அதனால் இன்னும் நமக்கு நேரம் நாட்கள் ஆக ஆக நமக்கு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஒரு பக்கம் கணிசமாக அதிகரிக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில். அதே சமயத்தில் இதுவரை இல்லாத வெயிலுடைய தாக்கம் செப்டம்பரில் பார்க்க போகிறோம். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மேலும் தீவிரம் அடைய போகுது. ஆகவே செப்டம்பர் மாதம் ஒரு மே மாதமாகவே நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கமும் ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வாட்டி எடுக்கும். ஆகவே இந்த வருஷம் பாருங்கள், கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தொடங்கிய வெயில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட், செப்டம்பர் இத்தனை மாதங்களும் தொடர்ந்து வெயில் தீவிரமாகவே நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. நிறைய நாட்கள் நமக்கு 39லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போனது நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ நமக்கு மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் இனி அடுத்து வரும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மட்டுமே கணிசமாக எதிர்பார்க்க முடியும். வங்கக்கடல் பகுதிகளில் ஏதேனும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலுமே கூட அது இப்போதைக்கு நேரடியாக தமிழகத்தில் அதிக மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. தற்பொழுது எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் அது ஒரிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் அல்லது இந்த பங்களாதேஷ் போன்ற பகுதிகளை நோக்கி தான் நகருமே தவிர தமிழகத்திற்கு நேரடியாக கரையை கடக்காது. வடகிழக்கு பருவமழையில் மட்டுமே தமிழகத்தை நோக்கி அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வர வாய்ப்பு இருக்குது. தென்சீன கடல் பகுதிகளில் தொடர்ந்து புயல் சின்னங்கள் உருவாகி கொண்டே தான் இருக்குது. தென்சீன கடல் பகுதி அடுத்தடுத்த புயல்கள் உருவாகி தொடர்ந்து அந்த இடங்களில் கரை கடக்கிறத நம்ம பார்க்குறோம். இனி அடுத்து வரும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் தமிழகத்தில் செப்டம்பர் முதல் வாரத்தில் எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.